ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்சைன் சேனல். இந்த வீடியோவில் சுவையான வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். பட்டை சிறிதளவு, இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 2, ஏலக்காய் 3, கிராம்பு 3, சோம்பு 1 ஸ்பூன், பிரியாணி இலை 1, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா, பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, சோயாபீன்ஸ் தேவையான அளவு, எண்ணெய் 4 ஸ்பூன், தயிர் 100 கிராம், நெய் 2 ஸ்பூன், தக்காளி 3, பெரிய வெங்காயம் 2, உருளைக்கிழங்கு 1, பீன்ஸ் 10, கேரட் 2, பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு, புதினா இலை கைப்பிடி அளவு. தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வீடியோவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீல் மேக்கர் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டு சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. சோம்பு கோல்டன் கலர் ஆனதும் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரி வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நான் இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்குறேன். கல்லுப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் இந்த பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, புதினா இலை இதில் பாதி அளவுக்கு போட்டு வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டே போட நான் மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். தயிர் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிரியாணியோட டேஸ்ட்டு. நீங்கள் வேணும்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணாமலும் செய்யலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போது தான் அரிசி வெந்து வரச்சில் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது மீதி இருக்கிற கொத்தமல்லி இலை, புதினா இலை, பிரியாணி இலை 3ஐயும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி கொதித்ததும் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்க்கச்சில் காய்கறி பாதி வெந்திருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசியும் காய்கறியும் வெந்து வரும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். அரிசியை சேர்த்ததும் கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் பாத்திரத்தை மூடி வச்சுக்கோங்க. இப்போது மூடியை திறந்து
பிரியாணியை கிளறி விட்டுட்டு மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ மூடியை திறந்து பார்த்தா சுவையான பிரியாணி ரெடியாக இருக்கும். அதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பிரியாணியை எடுத்து பரிமாறிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.